ஹாய் விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு க்ளீனிங் டிப்ஸுங்க. அதாவது ரொம்ப அழுக்கு பிடிஞ்சி போய் ரொம்ப பழசாக இருக்கக்கூடிய மிக்சியை வந்து எப்படி வந்து சீக்கிரமாகவே வந்து க்ளீன் பண்ண போகிறோம், எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ண போகிறோம், என்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த மிக்ஸி மேலே லைட்டாக வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டுக்க வேணாங்க. ஸோ இது வந்து எலக்ட்ரிக்ஸ் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறதுனால லைட்டாக வந்து தண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதை பார்க்கும்போது என்னடா இந்த மிக்ஸி ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. அதாவது கூல்ட்ரிங்க்ஸ் கடையில் உள்ள மிக்ஸி ரொம்ப நாளாக வந்து மேலே தூக்கி போட்டிருந்தேன். ஸோ இதை க்ளீன் பண்ணலாம், அப்படியே வந்து ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இதில் நான் என்னென்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா பேக்கிங் சோடாங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும், எல்லா கடைகள்லையுமே வந்து கிடைக்கும். பேக்கிங் சோடா வந்து நிறையா போட்டுக்கோங்க. ஸோ இது கூட வந்து பேஸ்ட்டு, எனி ஒன் பேஸ்ட்டு, கோல்கேட், பெப்சடண்ட், எது வேணாலும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நிறையாவே வந்து எடுத்துக்கோங்க. இது கூட வந்து லெமன் வந்து ஹாஃப் லெமன் வந்து நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். ஸோ இந்த பழம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பழுத்த பழமாக இருக்கணும். ஸோ அதில் ஜூஸ் வந்து நிறையா இருக்கணும். அந்த போடும்போதே பார்த்திங்கனால உங்களுக்கு அந்த ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அந்த எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக கூட தண்ணி விட்டுக்கலாம். ஸோ மிக்சியில் நமக்கு நிறையா அழுக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லாமே வந்து கவர் பண்ணி விடணும் அப்படிங்கிறதுனால வந்து நிறைய தண்ணி வந்து விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வந்து அதை க்ளீன் பண்ணுறதாங்க நம்மளுடைய ப்ராசஸ்ஸே. நான் இதை க்ளீன் பண்ணுற ப்ராசஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்மக்கிட்ட இதே போல் லேடிஸ்கிட்ட வந்து ஹேர் பின் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஷார்ப்பாக இருக்கக்கூடிய நைப்ஸ் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் மேலே இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸ் ஃபுல்லாக நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம். என்ன அப்படின்னா இது வந்து கூல்ட்ரிங்க்ஸ் கடையில், அதாவது மிக்சிங் ஜூஸ் போடுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மிக்சருங்க. ஸோ அதனால் அது ரொம்ப பார்த்திங்க அப்படின்னா ஜூஸ் போடும்போது ஃபுல்லாகவே வந்து தெரிச்சிடுச்சு. ஸோ அது ரொம்ப நாளாக வந்து அப்படியே இருந்தது அப்படின்னால ரொம்ப செப்டிக் ஆகிடுச்சு. ஆனால் பட் பார்த்திங்கன்னா அது புது மிக்சி தாங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஹேர்பின் வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்ம பண்ண வேண்டியதில்லை. லைட்டாக இது பண்ணும்போதே அதில் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போ பார்க்கும்போதே வந்து நமக்கு க்ளீனிங் ஒர்க் வந்து சீக்கிரமாகவே வந்து முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ லேடிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து க்ளீனிங்காக வச்சா தான் வந்து நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ கிச்சனுக்குள்ளே போனோமா சமைச்சோமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாலே இப்போ வந்து லைட்டாக இருக்கக்கூடியது என்ன பண்ணலாம் அப்படின்னா, லைட்டாக வந்து ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. காட்டன் துணி எடுத்துகிட்டு லைட்டாக வந்து தண்ணி நனைச்சிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இதை க்ளீன் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த ப்ரெஸ் வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி நம்ம டூத் ப்ரெஸ் தான் நமக்கு நல்லாயிருக்கும். குட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பெரிய ப்ரெஸ் கூட எடுத்துக்கலாம். பட் அந்த க்ளீனிங் பார்த்திங்க அப்படின்னா வந்து இது ரொம்ப கடன்னு ஃபாஸ்ட்டாக வந்து செஞ்சிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து ஃப்ரெஷ் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருங்க. பட் இதில் பேக்கிங் சோடா இருக்கிறது அப்படிங்கிறதுனால சூப்பராகவே வந்து க்ளீன் ஆகும். சப்போஸ் நிறைய அழுக்குகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, ஃபர்ஸ்ட்டு ஒன் டைம் வந்து ஃப்ரெஷ் வச்சு அதை அப்படியே வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த பார்ட்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சூப்பராக வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த ப்ராசஸில் இன்னுமே வந்து சரியாக க்ளீன் ஆகலை, சின்ன சின்ன துகள்கள் வந்து ஒட்டியிருக்கு அப்படின்னா ஸ்க்ரப்பர் பார்த்திங்களா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருக்கும். நம்ம வந்து சும்மாவே வந்து பாத்திரம் விளக்கணும் அப்படிங்கிறதுக்கு இருக்கும் இல்லையா, அதை எடுத்து லைட்டாக வந்து தண்ணி தொட்டு இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன அழுக்குகள்லாம் வந்து ரிமூவ் ஆயிரும். என்னதான் வந்து ஃப்ரெஷ்ஷை விட கொஞ்சம் ஹார்டாக இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்க்ரப்பருக்கு வந்து எல்லாமே வந்து சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடுங்க. ஸோ எல்லா இடத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஒரு காட்டன் துணி வச்சு தொடச்சிட்டு இன்னொரு துணி வச்சு நம்ம வந்து டச்சப் பண்ணி விட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு எவ்வளோ தான் வந்து அழுக்கு படிஞ்ச மிக்சியாக இருந்தாலும் ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணாமல் வந்து தூக்கி போட்ட மிக்சியுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக வந்து க்ளீன் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எதுக்குமே வந்து காசு கொடுத்து வந்து வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பொருட்களை யூஸ் பண்ணியே நம்ம வித்தின் வந்து 10 மினிட்ஸ்க்குள்ளே வந்து பழைய மிக்சியை வந்து புதுசு போல் வந்து மாற்றலாம். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ் வந்து இது வரைக்கும் தெரியாத சின்ன சின்ன க்ளீனிங் டிப்ஸ் பார்த்திங்கன்னா என்னோடய சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எதெல்லாம் வந்து பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி உங்களுடைய பதில்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலில் வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் யாரும் பண்ணலை அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை வந்து டச் பண்ணிடுவோம். ஸோ நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.